நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. அதில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் நிற்கிறாரு. வெற்றி வாய்ப்பு அவருக்கு அதிகமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த தேர்தலில் ஜெயிச்சாருன்னா அவருக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைப்பீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புங்கிறது கன்ஃபார்ம் தான். ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளரே எங்கள் தொகுதியில் நிற்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உறுதியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன கோரிக்கை அப்படின்னா, எஜுகேஷன் இங்கே நல்லா இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல. எஜுகேஷனாக ப்ரைவேட் ஸ்கூலு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுக்கு ஃபுல்லாக கவர்மெண்ட் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அடுத்து என் குழந்தை இப்போ 3 வயசு தான் ஆகுது. அதை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க, அது இதாக இருக்கும். அது மாதிரி காரைக்குடியில் பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை பிரச்சனை கொஞ்சம் ஓடிட்டுருக்கு. அதை கண்டிப்பாக அதை கொஞ்சம் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இங்கே நிறையா குக்கிராமங்கள் நிறையா இருக்கிறதுனால அதில் ஏரி குளங்கள்லாம் என்ன சும்மா வரேன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வரவும் இல்லை. அதை கரெக்டாக சீரமைச்சாவே இங்கே எல்லா ஊர்களும் நல்லா விளையும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. விவசாய நிலம் அதிகம் இருக்கிறதுனால நல்லா விளைச்சல் அதிகமாக இருக்கும். எங்களுக்கு விவசாயிகள் நல்லா பெருமைப்படுவாங்க அப்படின்றது ஒரு கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் வந்திருக்கு, இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை. அண்ணன் சொன்ன மாதிரி வந்துட்டாருன்னா கண்டிப்பாக செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, நிறைய வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. குறிப்பாக சொன்னோன்னா தாவேக்கா இங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் நாம் தமிழர் கட்சியோட தலைமை? தாவேக்காங்கிறது இப்போ வந்த கட்சி தானே, அதனால் அவங்கள பற்றி இப்போ ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ணனுடைய முதலமைச்சர் வேட்பாளங்கிறது கண்டிப்பாக புரியுது. அப்படிங்கிறனால கண்டிப்பாக அண்ணனுக்கு தான் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு உறுதி. இளைஞர்கள் வாக்கு நாம் தமிழருக்கு பெரிய அளவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. வரதுக்கு இளைஞர்கள் மட்டும் இல்லை, படித்த வயசானவர்களும் சரி, படித்த நபர்கள் கண்டிப்பாக அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இது கன்ஃபார்ம். நான் டிஎம்கே தான் ஓட்டு. சரி, எங்கள் பரம்பரையாக டிஎம்கேல இருக்கும், அதனால் டிஎம்கே தான் ஓட்டு பண்ணுவோம். இங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனை எதையாவது உங்களுடைய வேட்பாளருக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா எதாவது கொடுப்பீங்க? மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. பாதாள சாக்கடை திட்டம் போட்டாங்க, அது எதுவுமே எல்லாமே ஃபெயிலியராக இருக்குது. தெருவுலையும் கூட இந்த குப்பையெல்லாம் இப்போ முதல் நகராட்சியாக இருக்கும்போது கூட நல்லா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மாநகராட்சி ஆயிடுச்சு. இது வரைக்கும் தெருவில் உள்ள குப்பையெல்லாம் சரியாக க்ளீன் பண்ணுறது இல்லை. வீட்டில் இருக்கிற குப்பையில் கூட வீதிகளில் போய் கூட குப்பையில் முன்னாடிலாம் டெய்லி எடுப்பாங்க. இப்போ 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு தவணை தான் எடுக்கிறாங்க. நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். உங்களோட வேட்பாளருக்கு நீங்கள் இதெல்லாம் கோரிக்கையாக வைக்கிறீங்க? நான் கோரிக்கையாக வைக்கிறேன். ஆனால் நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். டிஎம்கே தான் ஆட்சியில் இருக்கு. இருந்தாலும் நான் உண்மையை சொல்றேன். தாவேக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தாவேக்கா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுனே. சிட்டிக்குள்ள மட்டும் அந்த காரைக்குடி தொகுதி அதுக்குள்ள மட்டும் இந்த இளைஞர்கள் ஓட்டு விழுகுது. ஒரு சின்ன டவுனுக்குள்ள மட்டும். மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் மாற்றம் வராதுனே. இந்த வீடியோ போடுறாப்புல, ரீல்ஸ் இந்த மாதிரி எடுத்து போடுறாப்புல, அதனால கொஞ்சம் ஓட்டு விழுகும், அவ்வளோதான். பெரிய அளவில் இங்கே அண்ணன் முதலமைச்சர் வேட்பாளர். அண்ணன் கொடுக்குற மாற்றம் எல்லாரும் முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ இணையதளத்து வழியாக நிறையா பார்த்துட்டாங்க அண்ணன் பேசுகிற எல்லாத்தையும். அதனால மாற்றம் வரும் கண்டிப்பாக. மக்கள் எல்லாமே வெறுத்துட்டாங்க. இந்த திராவிட கட்சியில் வெறுத்தனால புதுசாக என்ன போலாங்கும்போது 2 பேரில் யார் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சீமான் அண்ணன் தான். விஜய் இப்போ தான் வந்திருக்காங்க. அண்ணன் அரசியல் அந்த அளவுக்கு நான் யோசிச்சிருக்க மாட்டாப்புல. அதனால அண்ணனுக்கு கண்டிப்பாக ஓட்டு விடுவாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இளைஞர் தான் தளபதிக்கு, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். தளபதினா ஸ்டாலின் சொல்றீங்களா? விஜய்க்கு. அதாவது இங்கே டாக்டர் ரவி இருக்காருல்ல, அவருக்கு தான் ஓட்டு போடுறோம். நாங்கள் எப்பயுமே அதுக்கு தான் போட்டுருக்கோம். விவசாயத்துக்கு தான் போடுறோம். இந்த வாட்டி அம்மாவை சொல்லியிருக்காங்க, அக்கா சொல்லியிருக்காங்க, அக்கா போடுறாங்க, எல்லாருமே அவங்க ஓட்டாங்க. டாடி ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் அதுக்கு தான் போட போறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன். டாடி ஃபர்ஸ்ட் ஓட்டு நம்ம அதுக்கு தான். எப்போவுமே அண்ணன் சீமானுக்கு தான் ஓட்டு. அப்போ நாங்கள் ரொம்ப வருஷம் எங்கள் கட்சியில் இருக்கோம். எப்போவுமே அண்ணன். எதுக்காக சீமானுக்கு ஓட்டு போறீங்க? ஆனால் அவர் பேச்சு ரொம்ப பிடிக்குங்க. கரெக்டாக பேசுவார். ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். படுத்து என்ன எல்லாம் இலவசம் கொண்டு வந்தாங்க. இலவசமா என்ன டிவிக்கெல்லாம் 2500 வாங்குறாங்க. இப்போ அதே டிஎம்கேல அவங்க 2000னா இப்போ இலவசமா என்ன பண்ணுறது? நம்ம கொடுக்குற காசு நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. நம்ம தான் புதுசாக தான் மாற்றத்தை கொண்டு வரணும். இலவசம் இல்லாமல்னாவே நாடு நல்லா இருக்கும். தமிழ்நாடு மீட்டு எடுக்கலாம். அதே மாதிரி வேளாண்மையெல்லாம் அரசு பண்ணி ஆக்குறாங்களாம். நாங்கள் விவசாய குடும்பம் தான் எல்லாரும். அதனால ஓட்டு. டிவிக்கே இந்த தொகுதியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. உங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறது. ஆனால் தற்கொலை ஃபுல்லாக அங்கே தானே இருக்கும். கொள்கை அது இது ரசிகர் கூட்டம், இது கொள்கை கூட்டமே. அவ்வளோதான். டிவிக்கே என்ன பின்னோக்கி தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையாது.
இல்லை உங்களை மாதிரியான இளைஞர்கள் தான் அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னன்ற புரியல, ரசிகர் கூட்டம் என்ன, அவங்க என்ன பண்றேன்னு அவங்களுக்கும் தெரியல, ஒன்னும் எப்படி சொல்றேன்னு தெரியல அவங்களுக்கு. சரி, சீமானுக்கு நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? ஆனால் அண்ணனுக்கு கோரிக்கை நான் ஒன்றும் இல்லைண்ணே. இல்லை இந்த தொகுதியில் எனக்கு இது பண்ணி கொடுக்கணும், எங்கள் இளைஞர்களுக்கு எங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவரே எல்லாமே சாராய கடை வந்துட்டு எடுத்துட்டா போதும். ஒயின் ஷாப் மித்ரா இல்லை, அதனால தானே முக்கால்வாசி பிரச்சனை வருது. நம்ம ஏடிஎம்கே சப்போர்ட்டுக்கு யார் இருந்தாலும் அவங்களுக்கு தான் போடுவோம். பாஜகன்னாலும் சரி, தினகரன் கட்சி நிற்கிறாங்க, அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் போடுவோம். ஏடிஎம்கே சப்போர்ட்ல யார் இருந்தாலும் அவங்களுக்கு தான் உண்டு. இந்திய கூட்டணிக்கு உண்டு. திமுக ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவோம். எங்கள் தொகுதியில் மாங்குடி நிற்பாரு, மாங்குடி ஓட்டு போடுவோம். காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸுக்கு யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான், காங்கிரஸுக்கு தான் ஓட்டு. நாங்கள் எப்போவுமே சீமானண்ணன் தான். சீமானண்ணன் வந்ததுலேருந்து சீமானனுக்கு தான் ஓட்டு. ஏன்னா அவரோட கோரிக்கைகளை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் படிக்கிறதுலேருந்தே அவரோட கோரிக்கையை கேட்டு வளர்ந்துருக்கோம். அதனால சீமானண்ணன் தான் ஓட்டு. நாங்களும் எங்கள் ஊரில் எங்கள் பசங்க எல்லாத்தையுமே சீமானண்ணனை பற்றி தான் சொல்லுவோம். அவரோட கொள்கைகள் வந்து பிடிச்சிருக்கு. நாங்களும் விவசாய குடும்பம், நாங்களும் விவசாயத்தில் இருக்கனால எங்களுக்கு விவசாய குடும்பம் ரொம்ப பிடிக்கும். அவர் விவசாயத்தையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். மற்ற எந்த கட்சிக்காரங்களும் விவசாயங்கிற இதை அழிக்கத்தான் பார்க்குறாங்க. விவசாயிகளுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்குறதில்ல, எந்த ஒரு முன்னுரிமையும் கொடுக்குறதில்ல. அதனால நாங்கள் சீமானண்ணனை தான் தேர்ந்தெடுக்கிறோம். மற்றபடி சொல்ல போனோம்னா அண்ணன் வந்து எல்லாத்துலேயும் உறுதுணை நிற்பார். நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், எல்லா போராட்டத்துக்கும் நிற்பார். எல்லா உறுதுணை முதல்ல விவசாயி நமக்கு அதுதான் பிரச்சனை. அப்புறம் நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா படிப்பை பொறுத்தளவு அண்ணன் வந்துட்டா எல்லாருக்கும் சம உரிமை, அது ஒன்று பிடிக்கும். அப்புறம் வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து எப்படின்னா எல்லாரும் கிடைக்கணும் தண்ணீர். ஒரு சில பேருக்கு கிடைக்கும், எல்லாம் பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதை போக்கணுங்கிறது தான் அண்ணனோட குறிக்கோளே. அதுக்காண்டி தான் போகிறோம். இன்றைக்கி தண்ணி தட்டுப்பாடு நிறையா ஊரில் இருக்கிறது. அதனால நம்மளும் அதுக்காண்டி சப்போர்ட் பண்ணி அண்ணனுக்கு ஓட்டு போட்டோம்னா அண்ணன் நிறையா கொள்கைகள் வச்சுருக்காங்க. தண்ணிகள் அப்படி பண்ணுவோம், செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நமக்காக மட்டும் பேசாமல் நம்ம குருவி, விலங்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பேசுனாலும் அவர் யாரும் இதுவரையும் முன்னெடுக்கலை. அண்ணன் மட்டும்தான் இந்த மாதிரி முன்னெடுத்து பேசுகிறாங்க. மற்றவங்க எல்லாம் எப்படின்னா காசை கொடுத்து காசுக்காக மட்டும் ஓட்டு வாங்குறாங்க, மக்களை அந்த மாதிரி கவர் பண்ணுறாங்க. அண்ணன் வந்து உண்மையை மட்டும் சொல்லி நாங்களே இப்போ வந்திருக்கோம்னா நாங்கள் 1 ரூபா கூட செலவு பண்ணி 1 ரூபா காசு கொடுக்கல. நாங்களாக தான் முன்னெடுத்து வந்திருக்கோம். நாங்களே வேலை பார்க்குறோம், நாங்களே முன்னெடுத்து வந்து அண்ணனுக்காண்டி நின்று செய்கை வைக்கிறக்காண்டி நாங்கள் உரிமையாக போராடுறோம். அதனால தான் அண்ணனுக்காண்டி நாங்கள் முதல்ல ஓட்டு போடுறோம். என்னோட ஓட்டு வந்து அண்ணன் சீமானுக்கு தான் போடுவோம். போன தடவையும் அவருக்கு தான் போட்டேன், இந்த தடவையும் அவருக்கு தான் போடலான்னு இருக்கேன். அவர் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். மற்றபடி ஏற்கனவே ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி மாதிரி வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த தடவை அவருக்கு போட்டு பார்ப்போம் போடலான்னு இருக்கோம். சீமான் வெற்றி பெறுறாங்க, கரெக்டாக வந்துடுவார். சீமான் வருவார். சீமான் தான் கரெக்டான ஆள். பாக்கிலாம் எந்த கட்சியும் சரியில்லை. நாங்க பார்த்துருக்கோம், இங்க வந்து வேலை வாய்ப்பு இல்ல, தொழிற்சாலை இல்ல, அதுக்கப்புறமா வந்து பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கு, குடிநீர் பிரச்சனை இருக்கு. தண்ணி எல்லாம் நல்லா வருது. பாதாள சாக்கடை தான் சரியில்லை. தனி மாவட்டமா காரைக்குடி அறிவிக்கணும்ன்றது இந்த மாவட்டம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அது கொடுக்க மாட்டாங்க, சிவகங்கை தான் வரும். ஆனா இது வந்து காரைக்குடி நல்லா இருக்கும், சீமானுக்கு நல்லா இருக்கும். சீமானோட சொந்த தொகுதின்றதுனால ஓட்டு போடுவீங்களா? இல்ல சீமானுக்கு நாங்கள் ஓட்டுவோம். நான் வந்து ஏடிஎம் தான் இருந்தாலும் சீமானுக்கு போடுவேன். எப்போதும் போல நம்ம அந்த டிவிக்கு ஏன்னா எப்பயுமே டிஎம்கே தான் வருது, இப்போ டிவிக்கு போகலாம். சரிங்க, சரி, ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து புதுசாக ஒன்று வரட்டும். தம்பி, நீ யாருக்கு தம்பி ஓட்டுக்கு போட போற? நான் சீமானன் தான். ஏன் சீமானனுக்கு ஓட்டு போடுறேன்? அவரோட கொள்கை அரசியலாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அவரோட பேச்சு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால சீமானன். இல்லை உன்ன மாதிரி இளைஞர்கள் எல்லாம் தாவேக்கா பக்கம் நிற்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதெல்லாம் தற்கொலை கூட்டம்னே. அது நம்ம சீமானன் வைக்கிறது கொள்கை கூட்டம், அவன் என்ன தற்கொலை கூட்டம். அவ்வளோ வந்து இல்லை, பெரிய வாக்குகள் வந்து இங்கே இருக்கிற தாவேக்கா வந்து பெரும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அண்ணே சீமானனை பேசுறதுக்கு அவர் விஜய் வந்து சினிமா வச்சு உள்ளே வந்தவர். நம்ம சீமானனை வந்து ஒரு 15-20 வருஷமா இருக்காப்புல அரசியலில். அதனால வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு சீமானனுக்கு ஓட்டு போட்டால் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 10 வருஷம் வாக்குகள் கூடுதாங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, இந்த முறை ஜெயிச்சிருவாரா சீமான் அவர்கள்? இங்கே காரைக்குடி சட்டமன்றத்தில் வாய்ப்பு இருக்கு. முதல்ல நிற்கிறாரு காரைக்குடி சொந்த மண்ணில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து நாங்கள் எம்ஜிஆர் இருந்து இருக்கிறோம். இப்போவும் நாங்கள் வந்து வேட்பாளர் நாங்கள் வந்து இன்னும் அறிவிக்கல. அவங்க எங்களுக்கு இனிமேல் வந்து புதுசாக ஏதாவது மாறுதல் வரணும்னு ஆசைப்படுறோம். அதான் எங்களோட ஆசை. ஐயா வணக்கம் ஐயா. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்ட்டு? அதாவது இத்தனை வருஷ காலங்களாக எனக்கு வந்து 56 வயசாகுது. இத்தனை வருஷ காலங்களில் வந்து திமுக அதிமுக திமுக அதிமுக காங்கிரஸ்னு மாற்றி ஓட்டை போட்டு நாடு நாசம் பண்ணது மிச்சம். இன்னொன்று என்னென்னா, இந்த காரைக்குடியை பொறுத்தளவு, சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவு இந்த திமுக அதிமுக காங்கிரஸ்னால எந்த வித பலனும் கிடையாது. அவங்க வந்து நல்லா சம்பாரிச்சிருக்காங்க, வச்சுருக்காங்க. மக்களுக்கு எந்த வித பலனும் கிடையாது. அந்த கட்சியில் உள்ள உறுப்பினர்களுக்கு நல்லா பண்ணுறாங்க, மற்றபடி பொதுமக்களுக்கு எதுவும் எந்த நன்மையும் இதுவரையும் கிடையாது. சாதாரணமாக வந்து ஒரு ரோடு சாலைகளில் போனால் கூட
அந்த முக்கிய அமைச்சர்கள் வர போகிற ரோடு தான் நல்லா இருக்குது. மற்றபடி வந்து ஊருக்குள்ளே சந்தைப்பேட்டை, கணேசபுரம் பல பகுதிகளில் போனால் ரோடு எங்கேயுமே ரோடே இல்லை. குண்டும் குழியுமா விழுந்துருந்துருச்சு தான் போக வேண்டியா இருக்குது. அதுவும் நாங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களை பொறுத்தளவு கர்ப்பிணி பெண்களை வச்சு கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ரொம்ப துன்பத்துக்குள்ளாகிறாங்க. அதனால் இது வந்து கண்டிப்பாக இது வந்து மாற்றம் வரணுங்க. என்னோட வாக்கு, என்னோட குடும்ப வாக்கு, ஓட்டு இனிமேல் வந்து காலங்கள் பூரா என் ஆயில் ஃபுல்லாக சீமான் அண்ணனுக்கு தான், அவருக்கு தான், நாம் தமிழருக்கு தான் என்னோட ஓட்டு வாக்கு. நம்ம எந்த மாற்றமும் கிடையாது. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில சீமானே வந்து நிக்கிறாரு, நேரடியா நிக்கிறாரு. அவருக்கு நீங்க காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன்னா எந்த கோரிக்கை வைப்பீங்க? கோரிக்கைன்னா அதான் அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அதான் அவருக்கு என்ன பிரச்சனைகள்ங்கிறது அவருக்கு தெரியும், நம்மளோட அவருக்கு தெரியும். அவருக்கு வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாம் கண்காணிக்கிறாரு. மக்கள் என்னென்ன துன்பத்துக்கு உள்ளாக வைக்கிறாங்கன்னு எல்லாமே கண்காணிக்கிறாரு. ஊர் எப்படி இருக்குது, சாலைகள் எப்படி இருக்குது, ஆளுகின்ற அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்கன்னு எல்லாமே அவருக்கு தெரியுது. அதனால நம்ம அவருக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அவர் வந்தா நல்லா இருக்கும், என்னோட முடிவு. ஓகே, காரைக்குடியில அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? என்னை பொறுத்தளவு நம்பிக்கை இருக்கு, நல்லா இருக்கு, வந்துருவாரு. ஆனா சில அந்த அடிமைகள், திமுக, அதிமுக, காங்கிரஸ் அடிமைகள் திருந்தி தன்னோட சுயநலத்தை விட்டு வெளியில வரணும். அதான் நாடு, நாட்டு மக்களும் நம்ம குடும்பங்களும் எல்லாம் நல்லா இருக்கணும், இயற்கைகளை காப்பாற்றணும், இயற்கை வளங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வெளியில வரணும். திமுக, அதிமுக, காங்கிரஸ் விட்டு வெளியில வரணும். வந்தாதான் நல்லா இருக்கும். எங்களுடைய ஓட்டுன்னு போட்டோம் நாம் தமிழர் கட்சிக்கு தானே. ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில எல்லா கட்சிகளும் மக்கள் அதனுடைய வரிப்பணத்தை இலவசமாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அண்ணன் மட்டும் வந்துங்க மக்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மக்களினுடைய நலன்களுக்காக மருத்துவம் மற்றும் நல்ல அனைத்து இதுக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காரு. இப்போ எடுத்திங்கன்னா ஒரு 5000 ரூபா பணம் கொடுக்குறீங்கன்னாங்க, அதுக்கு டாஸ்மார்க்கு 3000 ரூபா போகுது. அதுலேயும் அவங்களுக்கு கமிஷன் காணுங்க. இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் வந்துட்டு 5000 ரூபா வந்து அனுப்பிச்சிருக்காரு. இப்போ எலெக்ஷன் நெருங்குற டைமில் வந்துட்டு நேரடியாக கொடுக்காம மறைமுகமாக மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் 5000 ரூபா பணம் ஒவ்வொரு இதுலேயும் வங்கி கணக்கில் ஏற்றிருக்காரு. இந்த 5000 ரூபா எங்கே போகுது? 3000 ரூபா டாஸ்மார்க்கு தான் போகுது. இங்கே இருக்க தமிழ்நாடு அரசு மதுபான கடைக்கு போகுது. இவங்க அறிவித்த பின்னாடி எத்தனை பேர் இறந்துருக்காங்க, குடும்ப சண்டைகளில் எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஆகவே வந்துட்டு இந்த எலெக்ஷனில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பை காரைக்குடியில் கொடுக்கணும். இந்த ஆட்சின்ற போது வருகிற 2026 பொது தேர்தல் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். அது தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவருடைய கூட்டணி இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்கப்பட மாட்டாது. இது உறுதியாக ஒரு மக்கள் தீர்ப்பு காரைக்குடியிலிருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காரைக்குடி மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறது, ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஏன்னா வந்து இந்த இலவசத்தை கண்டு ஏமாறாதீங்க, அது உங்கள் தலையில் தான் வந்து விடியுது. நீ போய் ஒரு டீ வாங்கினீங்கன்னா உங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா 12 ரூபா டீனா 4 ரூபா டேக்ஸ், வருமான வரி உனக்கு உன் தலையில் தான் விடியுது. எதிர்காலத்தை கொண்டு போய் குழி தோண்டி வச்சிடாதீங்க சுடுகாட்டில். நாங்கள் அதை தான் சொல்ல விரும்புகிறோம். மக்களாக இருந்து காரைக்குடியிலேருந்து நாங்கள் சொல்கிறோம், இந்த தடவை உறுதியாக இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் அவர்கள் கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராகி உள்ளே போவார். அவர் மட்டுமில்லை, அவர் கட்சியை சேர்ந்த பெரும்பான்மை உறுப்பினர்கள், வேட்பாளர்கள் சட்டமன்றத்தில் உள்ள போவோம். தமிழகத்தை மீண்டும் மீட்டு எடுப்போம். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் உங்களோட ஓட்டு யாருக்குங்க? டிவிக்கு தான் போகிற மாதிரி இருக்கு. எனக்கு வரைக்கும் ரெண்டுமே ஏடிஎம்கே டிஎம்கே வச்சு இப்போ புதுசாக கட்சி வரும் சொல்லி டிவிக்கே போகும். சீமான் வந்து நேரடியாக இங்கே போட்டிடுறதா சொல்கிறாங்க. ஆமாம், இது பண்ணுறாரு. அவருக்கு உங்களோட வாய்ப்பு கொடுத்தீங்களா எப்படி? அன்னைக்கு சூழ்நிலைக்கு யாருக்கு முறை போட்டு விடுங்க. ஆமாம், சீமானுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுக்கு அதுக்கு எல்லாம் யாருக்கும் ஒரு ஆள் போட்டு விடுங்க. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் உங்களோட ஓட்டு யாருக்குங்க? எடப்பாடி. காரைக்குடியில் வந்து சீமான் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பீங்க? சீமான் கூட்டணி சேர்ந்தா வெற்றி வாய்ப்பு கொள்ளலாம், கூட்டணி இல்லாமல் இருந்தால் வரக்கூடாது. இல்லை, தனியாக இங்கே நிற்கிறாரு, இந்த தொகுதியில் நிற்கிறாரு. தனியாக நிற்கிறாரு, தனியாக இருந்தாலும் வரக்கூடாது. கூட்டணி கட்சி தான் வரும்.
இன்னும் வந்து இந்த முறையான யார் வேட்பாளருங்கிறது எங்களுக்கு இன்னும் இதுவரையும் தெரியலை. நல்ல வேட்பாளராக பார்த்து தான் போடணும். ஏன்னா முன்னாடி போட்டு நிறையா பாலியல் தொல்லை, கஞ்சா, புயலை, கற்பழிப்பு சின்ன பிள்ளைய கூட விடலை. இந்த ஆட்சியில் பிறந்த 12 மாதம் 24 மாத பிள்ளைய கூட விடலை. கேட்டால் கட்சிக்காரர்களே அதுக்கு தண்டனையான ஒரு வாய்ப்பு இல்லை. மேலே ஒரு கற்பழிப்பு பண்ணால் அவனுக்கு ஊழிய தண்டனை கொடுக்கணும். நீதிபதியே தவறான தண்டனை கொடுக்கணும், நீதிபதிக்கு தெரியும். அதனால் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் நல்ல மனிதனாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடணும். இந்த ஊழல் இதெல்லாம் செஞ்சவளை இனிமேல் ஒதுக்குறது தான் மக்களுடைய கோரிக்கை. இந்த கேஸு, பெட்ரோல் தட்டுப்பாடு இன்னும் யாருமே குரல் கொடுக்கல. இந்த பாலியல் தொல்லையில் ஒரு பிள்ளை செத்து போய் கிடக்கு, அதுக்கு யாரும் குரல் கொடுக்கல. சும்மா போய் கண் துடைப்புக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் மக்களை சந்திக்கலை. ஏற்கனவே 5 ஆண்டு காலமாக ஆண்டாங்க. 5 ஆண்டு காலம் ஆளும்போது ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்து எல்லாமே கொடுத்தாங்க. இதே வெயில் இந்த 5 ஆண்டு காலம் இல்லையா? இப்போ வெயில் காரணம் காட்டி 5000 ரூபா மக்களுக்கு இப்போ உதய தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஆண்டு காலமாக வெயில் அடிக்கலையா? இந்த மக்களுக்கு தெரியலையா? அது மாதிரி காசை கொடுத்து மக்களை விலையை வாங்கினது தவறு. மக்களாக திருந்தி பாலியல் தொல்லை எல்லாத்தையும் ஒழிக்கணும்னா நல்ல மனிதனுக்கு ஓட்டு போடணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. சீமான் இந்த தொகுதியில் நிற்கிறாரு, அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அது என்ன ஒரு ஆளை வச்சு கணிப்பு போட முடியாது. ஏன்னா இங்கேயே நிறையா அரசியலுக்கு வராமையே நிறையா பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. இவர் இப்போ தான் தொகுதிக்கு வர்றாரு. இதுக்கு முன்னாடி அரசியலே தெரியாமையெல்லாம் இந்த பிரபு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அதை இன்னும் இது பண்ண முடியாது. ஆனால் நல்லவர்களுக்கு ஓட்டு உண்டு. என்ன கணிப்பு வரட்டா இப்போக்கி 100க்கு ஒரு 70% பிரபுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நானும் கொஞ்சம் கணிக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் பிஜேபி போகிறேன். ஓகே, பிஜேபி இங்கே நேரடியாக நிற்கிறாங்களா? பிஜேபி அலையன்ஸ் ஏடிஎம்கேனா அவங்களுக்கு போடுவோம். இங்கே சீமான் இங்கே நிற்கிறாரா, அவருக்கு எப்படி இருக்கும் இங்கே களம்? அவருக்குள்ளது அவருக்கு போடுவாங்க, அவங்க பிடிச்சவங்க போடுவாங்க. நமக்கு பிடிச்ச பிஜேபி, நம்ம அது போடுவோம். சரி, இங்கே மக்களோட பிரச்சனைன்னா என்னத்தை சொல்லுங்கள்? மக்களுக்கு இங்கே வருமானமே கிடையாது. எந்த வருமானம் கிடையாது. ஒரு தொழிற்சாலை, ஒரு 50 பேர் வேலை இருக்கிற ஒரு தொழிற்சாலையோ ஒரு மில்லோ எல்லாமே மூடிட்டாங்க. ஒன்றுமே கிடையாது. சுற்றுலாத்துறை கொஞ்சம் இருக்குது, அதுக்கு ஒரு வழி கிடையாது. இது யாருமே சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்து வர்றது பார்ப்போம்னு இருக்கும். வேற என்ன இல்லை, மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை, ரோடு இல்லை அப்படின்லாம் பேசுகிறாங்க. குடிநீர் தட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க. குடிநீர் தட்டுப்பாடுலாம் கிடையாது. காரைக்குடி அதெல்லாம் கிடையாது. எந்த ஊரில் தண்ணி இல்லைனாலும் காரைக்குடியில் இருக்கும். காரைக்குடியில் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. பாதாள சாக்கடை தோண்டினது ஒரு இடத்துல போட்டாங்க, ஒரு இடத்துல முழுமையிடமே இருக்குது. அது சரி பண்ணி கொடுப்பாங்க வரவங்க. வேற காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய ஓட்டு டிஎம்கே கூட்டணியில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு. இங்கே சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவீங்க? கோரிக்கையாக நீங்கள் உங்களோட எம்எல்ஏக்கு ஏதாவது சொல்லுவீங்க? எம்எல்ஏனால இங்கே ஒரு பிரச்சனைகளும் இல்லை. சின்ன இதுகள் இருக்குது, அதை சரி பண்ணிடுவாங்க. இப்போ பெருசாக சொல்கிற அளவுக்கு நம்ம சட்டமன்ற தொகுதியில் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அப்படிங்களா? இங்கே சீமான் வேறு நிற்கிறாரா வேட்பாளரா? எப்படி இருக்கும் அவருக்கு இந்த களம்? எப்படி இருக்கும்? சீமான் களம் நிற்கிறாரு, ஓட்டு வாங்குவார். ஆனால் ஜெயிக்க முடியாது. ஓரளவு ஓட்டு வாங்குவார், ஆனால் 2வது இடத்துக்கு வருவார். உங்களோட ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு தான் போடுற மாதிரி இருக்கும். 2 கவர்மெண்ட்டும் மாறி ஒன்றும் நடக்கலை. அதனால் விஜய்க்கு போட்டால் ஏதாச்சும் செய்வாரா, நல்லது பண்ணுவாரான்னு நினச்சி அவருக்கு போடவும் பார்க்குறேன். என் குடும்பத்தில் ஓட்டு பூரா அவருக்கு தான் போடுறேன். அவர் தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு பார்க்குறேன். நல்லது. இவர் சீமான் அவர்கள் வேற இங்கே சீமான் நிற்கிறாரு. அவர் இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை, ஒன்றும் வரக்கூடிய வாய்ப்பும் இல்லை. அதனால் வர்றவங்களுக்கு யாராச்சும் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படிங்கிறக்காக செய்வோம்னு பார்க்குறோம். நல்லது. ஓகே, காரைக்குடியில் உங்களுக்கு இந்த கோரிக்கை நான் எங்களோட எம்எல்ஏக்கு வைப்பேன், இல்லை எங்களோட எம்எல்ஏ வேட்பாளருக்கு வைப்பேன்னா என்ன வைப்பீங்க? இங்கே எங்களுக்கு டாக்ஸாக நாங்கள் ஸ்டாண்டில் இருக்கோம். ஏதாச்சும் பெரிய வண்டிக்கு டாக்ஸை குறைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைப்போம். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? இந்த மாநிலத்தில் விஜய் தான் போட்டு. ஓகே, சீமான் நிற்கிறாராமே இங்கே, அவருக்கு எப்படி இருக்கும் களம்? அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம மாநாடு என்னதான் சொல்ல முடியாது. எப்போதுமே எனக்கு பிடிச்சது விஜய் தான். அவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? என்னம்மா பண்ணட்டும். அவங்க பண்ணது அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது. என்ன விஜய் வரட்டும், அப்போ நான் பேசிக்கிறேன். வந்துடுவாரா? வர வைக்கணும். வந்துடுவார் இல்லை, வர வைக்கணும். சரிண்ணா, நன்றிண்ணா.